சார், நம்ம திருமாவளவனை திருச்சியில் சந்தித்தோம். இப்போ நம்ம அவர் எதிர்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நண்பர்களாக சந்திச்சோமா இல்லை வேற எதனா? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. சரி, நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியார் விசாரணை கைதுன்னு சொல்றாங்க. அது தொடர்பு இருக்காங்க இல்லைன்னு தெரியல. இல்லை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்கிறது. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறார். பாஜக மாநில தலைவர் மாற்றத்திற்கு எப்படி செயல்படுத்துகிறார்? பாஜகவுடைய செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல இயலாது. நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும், பலம் பெறும். பல பேர் வருவார்கள். இது குறித்தெல்லாம் விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்திலே கருத்து சொல்லுவார். ராமதாஸ் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வர்றாரு. அவங்க கட்சி ஆலோசனை கொடுக்கல. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக எதிர்ப்பு தான் பேசிட்டு தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும், அவங்க வெளியேறிய வேண்டும், வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. 10.5% அதிமுக கொடுத்தாலும் இதை 4 வருஷமா நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. தொடர்ந்து திமுக எதிராக குரல் எழுப்பினாலும் நம்ம கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து வருவதற்கு திமுக தான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்ந்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்சி பலமாக இருக்கிறது. அந்த கட்சி ஒருவேளை மாற்று கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுவார்களோ என்கிற அச்சத்தில் கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை செய்திருக்கிறது திமுக என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. சொன்னது அன்புமணி ராமதாஸ் என்பதை அடிக்கோடிட வேண்டும். வன்னியர்கள் திமுக வாக்களிக்க மாட்டேன் உறுதி அன்புமணி ராமதாஸ் அது நம்ம பலமா இருக்கணும். இல்லை, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.